வணக்கம். மார்க்டு ரேடியஸ் லைனை ஒட்டி ஃபைலிங் மற்றும் மேட்சிங் செய்வது பற்றிய இந்த அமர்வுக்கு வரவேற்கிறோம். அமர்வை தொடங்கலாம். இந்த அமர்வின் நோக்கங்கள் என்னவென்று பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை: கான்வெக்ஸ் மற்றும் கான்கேவ் ரேடியஸை மார்க் செய்யவும், டைமென்ஷனின் படி கான்வெக்ஸ் மற்றும் கான்கேவ் ரேடியஸை ஃபைல் செய்யவும், கான்வெக்ஸ் மற்றும் கான்கேவ் ரேடியஸை வரைபடத்தின்படி மேட்ச் செய்யவும். மார்க் செய்யப்பட்ட ஒரு கோடு வழியாக ஃபைல் ரேடியஸுக்கான செயல்முறையை கற்றுக்கொள்வோம். இந்த பயிற்சிக்கு தேவையான டூல்ஸ்கள்: ஸ்டீல் ரூல், ட்ரை ஸ்கொயர், பெஞ்ச் வைஸ், ஹாக்ஸா ஃப்ரேம் வித் பிளேட், டிவைடர், vernier caliper, marking media, different grades and sizes of files, surface table, angle plate, vernier height gauge, dot punch and center punch, ball peen hammer, anvil, scriber. பகுதி ஏவை தயாரிப்பதற்கான செயல்முறையை கற்றுக்கொள்வோம். ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி ரா மெட்டீரியலின் அளவை சரிபார்க்கவும். பாஸ்டட் ஃபைலை பயன்படுத்தி எல்லா 6 ஃபேஸ்களையும் ஃபைல் செய்யவும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி parallelism and perpendicularityயை உறுதி செய்யவும். ஃபேஸ் A மீது மார்க்கிங் மீடியாவை தடவவும். சர்ஃபஸ் டேபிள் மற்றும் ஆங்கிள் பிளேட்டை சுத்தம் செய்யவும். வெர்னியர் ஹைட் கேஜை சுத்தம் செய்து அதன் பாகங்கள் தடையின்றி இயங்குவதை சரிபார்க்கவும். வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி வரைபடத்தின்படி 60 mm x 60 mm அளவுக்கு மார்க் செய்யவும். ஆன்வில் மீது டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி ஒர்க் பீஸில் விட்னஸ் மார்க் செய்யவும். ஃபைல்களின் வெவ்வேறு கிரேடுகளை பயன்படுத்தி அந்தந்த அளவுகளில் ஃபைல் செய்து ஃபினிஷ் செய்யவும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி parallelism and perpendicularityனை உறுதி செய்யவும். வெர்னியர் கேலிப்பரை பயன்படுத்தி டைமென்ஷனை சரிபார்க்கவும். ஃபேஸ் A மீது மார்க்கிங் மீடியாவை தடவவும். வரைபடத்தின்படி வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி 15 mm மற்றும் 45 mm தொலைவில் ஃபேஸ் Bயிலிருந்து ஒரு கோடு வரையவும். வரைபடத்தின்படி வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி 15 mm மற்றும் 45 mm தொலைவில் ஃபேஸ் Cயிலிருந்து ஒரு கோடு வரையவும். 30 mm அளவுள்ள ஆர்க்கை வரைய ஆர்க் சென்டர் O மீது பஞ்ச் செய்யவும். டிவைடரை பயன்படுத்தி ஸ்டீல் ரூலில் 30 mm அளக்கவும். ப்ரொஃபைலை முடிக்க 30 mm ரேடியஸ் உள்ள ஒரு ஆர்க்கை வரையவும். ஒரு ஆன்விலில் டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி ப்ரொஃபைலில் விட்னஸ் மார்க் செய்யவும். அதிகப்படியான மெட்டீரியலை ஹாக்ஸா கொண்டு வெட்ட செய்பொருளை பெஞ்ச் வைஸில் பொருத்தவும். ஹாக்ஸா பிளேட் மற்றும் ஃப்ரேமை பயன்படுத்தி அதிகப்படியான மெட்டீரியலை அகற்றவும். அதிகப்படியான மெட்டீரியலை அகற்ற வரைபடத்தின்படி லைன்ஸை மார்க் செய்யவும்.
மார்க் செய்யப்பட்ட கோடுகளில் வெட்டி ஹாக்ஸா பிளேடு மற்றும் ஃப்ரேமை பயன்படுத்தி அதிகப்படியான உலோகத்தை அகற்றவும். இப்போது பார்ட் ஏயில் ஸ்டெப் ஏ, ஸ்டெப் பி மற்றும் ரேடியஸ் C-க்கான ப்ரொஃபைலை உருவாக்க கற்றுக்கொள்வோம். ஸ்டெப் ஏஐ 15 mm வரை சேஃப் எட்ஜ் ஃபைல் மற்றும் வெவ்வேறு கிரேட்ஸ் உள்ள ஹாஃப் ரவுண்ட் ஃபைல்ஸை பயன்படுத்தி ஃபைல் செய்யவும். இதேபோல் சேஃப் எட்ஜ் ஃபைல் மற்றும் வெவ்வேறு கிரேட்ஸ் உள்ள ஹாஃப் ரவுண்ட் ஃபைல்ஸை பயன்படுத்தி ஸ்டெப் B-ஐ ஃபைல் செய்யவும். கான்வெக்ஸ் ரேடியஸ் C-ஐ 30 mm வரை வெவ்வேறு கிரேட்ஸ் உள்ள ஹாஃப் ரவுண்ட் ஃபைல்ஸை பயன்படுத்தி ஃபைல் செய்யவும். ஸ்மூத் ஃபைலை பயன்படுத்தி ஃபினிஷ் செய்யவும். வெர்னியர் கேலிப்பரை பயன்படுத்தி பரிமாணங்களை சரிபார்க்கவும். 30 mm ரேடியஸ் டெம்ப்ளேட்டை பயன்படுத்தி கான்வெக்ஸ் வளைவின் ரேடியஸை சரிபார்க்கவும். இப்போது பார்ட் பி தயாரிப்பதற்கான செயல்முறையை கற்றுக்கொள்வோம். ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி மூல உலோகத்தின் அளவை சரிபார்க்கவும். பாஸ்டட் ஃபைலை பயன்படுத்தி எல்லா 6 ஃபேஸ்களையும் ஃபைல் செய்யவும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி parallelism அண்ட் பெர்பெண்டிகுலாரிட்டினை உறுதி செய்யவும். ஃபேஸ் ஏ மீது மார்க்கிங் மீடியாவை தடவவும். ஆங்கிள் பிளேட்டின் உதவியுடன் சர்ஃபஸ் டேபிளில் வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி 45 mm x 45 mm அளவை மார்க் செய்யவும். ஆன்வில் மீது டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி ஒர்க் பீஸில் விட்னஸ் மார்க் செய்யவும். ஃபைல்களின் வெவ்வேறு கிரேடுகளை பயன்படுத்தி அந்தந்த அளவுகளில் ஃபைல் செய்து ஃபினிஷ் செய்யவும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி parallelism அண்ட் பெர்பெண்டிகுலாரிட்டினை உறுதி செய்யவும். வெர்னியர் கேலிப்பரை பயன்படுத்தி பரிமாணங்களை சரிபார்க்கவும். ஃபேஸ் ஏ மீது மார்க்கிங் மீடியாவை தடவவும். ஒரு ஆங்கிள் பிளேட்டின் உதவியுடன் சர்ஃபஸ் டேபிளில் வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி ஃபேஸ் பியிலிருந்து 15 mm அளவுள்ள கோடு ஒன்றை மார்க் செய்யவும். ஒரு ஆங்கிள் பிளேட்டின் உதவியுடன் சர்ஃபஸ் டேபிளில் வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி ஃபேஸ் சியிலிருந்து 15 mm கோடு ஒன்றை மார்க் செய்யவும். ஒர்க் பீஸின் மேற்புற இடது மூலையில் சென்டர் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி ஆர்க் சென்டர் பஞ்ச் செய்யவும். டிவைடரை பயன்படுத்தி ஸ்டீல் ரூலில் 30 mm அளக்கவும். பார்ட் பியின் ப்ரொஃபைலை முடிக்க ஒரு ஆர்க்கை வரையவும். ஒரு ஆன்விலில் டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி ப்ரொஃபைலில் விட்னஸ் மார்க் செய்யவும். அதிகப்படியான மெட்டீரியலை ஹாக்ஸா கொண்டு வெட்ட செய்பொருளை பெஞ்ச் வைஸில் பொருத்தவும். வரைபடத்தின்படி ஹாக்ஸா பிளேடு மற்றும் ஃப்ரேமை பயன்படுத்தி அதிகப்படியான மெட்டீரியலை அகற்றவும். அதிகப்படியான மெட்டீரியலை அகற்ற வரைபடத்தின்படி கோடுகளை மார்க் செய்யவும். அதிகப்படியான மெட்டீரியலை அகற்ற மார்க் செய்யப்பட்ட கோடுகளில் ஹாக்ஸா பயன்படுத்தவும்.
வெவ்வேறு கிரேட்ஸ் உள்ள ஹாஃப் ரவுண்ட் ஃபைல் கொண்டு கான்கேவ் ரேடியஸை ஃபைல் செய்யவும். ஸ்மூத் ஃபைலை பயன்படுத்தி ப்ரொஃபைலை ஃபினிஷ் செய்யவும். வெர்னியர் கேலிப்பரை பயன்படுத்தி பரிமாணங்களை சரிபார்க்கவும். டெம்ப்ளேட் மூலம் கான்கேவ் ரேடியஸை சரிபார்க்கவும். சிறிய ஃப்ளாட் ஸ்மூத் ஃபைலுடன் A மற்றும் B ஆகிய இரு பகுதிகளையும் டீபர் செய்யவும். A மற்றும் B பகுதிகளை மேட்ச் செய்யவும். சிறிதளவு எண்ணெய் தடவி மதிப்பீட்டிற்காக சேமிக்கவும். ரீகேப் செய்கையில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், கான்வெக்ஸ் மற்றும் கான்கேவ் ரேடியஸை மார்க் செய்யவும், பரிமாணத்தின்படி கான்வெக்ஸ் மற்றும் கான்கேவ் ரேடியஸை ஃபைல் செய்யவும், கான்வெக்ஸ் மற்றும் கான்கேவ் ரேடியஸை வரைபடத்தின்படி மேட்ச் செய்யவும். எனவே மார்க்டு ரேடியஸ் லைனை ஒட்டி ஃபைலிங் மற்றும் மேட்சிங் செய்வது பற்றிய அனைத்தும் இதுவே ஆகும். நீங்கள் அனைத்து கருத்துகளையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.